மைன்கிராஃப்டில் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஃபார்மும் ஹவுஸும் தான் கட்ட போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ்லாம் கட்ட போகலாம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா உட்டி மைன் பண்ணணும். அதுக்கு இந்த இதெல்லாம் பண்ணணும் கைஸ். ரொம்ப நேரம் ஆகும். வீடியோ லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமே ஆகும். நான் கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன் கைஸ், கவலைப்படாதீங்க. சரிங்க கைஸ், முதல்ல ஆர்மர்லாம் ஓகே இது சாப்பிட்டு வச்சுப்போம். ஓகே கைஸ், இப்போ அப்படியே போவோம். ஒரு மரம் வேணும் நமக்கு முக்கியமாக. ஓகே கைஸ், மழை பெய்யுது. மரம் வேணும்னு சொல்லும் போது தான் மழை பெய்யுது. சரி கைஸ், நிறைய தூங்க முடியாதா? அதை பாவீங்களா? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஐயோ ஸ்பைடர் சாவுல எப்பா போவோம். ஓகே, இப்போ நம்ம ஆர்மர்லாம் போட்டு வச்சுப்போம் கைஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல தூங்கிட வேண்டியதான். தூங்கிட்டு காலையில் பார்த்துக்கலாம் கைஸ். ஓகே, பெட்டை வச்சு வச்சுப்போம். மாடு என்ன பண்ணுற? கிராஃப்டிங் டேபிள்ரா. ஓகே கைஸ், அது செய்வோம். இப்போ என்ன செய்யலாம்? ஓகே, இப்போ வந்து என்ன செய்யலாம்னா ஸ்டிக்கு செஞ்சு வச்சுப்போம். இப்போ ஆக்ஸ் 2 செஞ்சு போயிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்றைக்கி பார்த்தா மரத்தை வெட்டணும். மரத்தை வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் அயன் ஆக்ஸ் செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல மரம் வேணுமே. ஐயோ கேவுக்குள்ள உண்டு கைஸ். பரவாயில்ல, அப்படியே போவோம். ஓகே கைஸ், இந்த இடத்துல மரம் இருக்குது. வேறு லெவல் தான். இந்த இடத்துல மரத்தை வெட்டி வச்சுப்போம். சீக்கிரமாக வெட்டுறா, சீக்கிரமாக வெட்டுறா. ஓகே கைஸ், சீக்கிரமாக வெட்டுறான்னு நினைக்கிறேன். வெட்டி முடியுதா எப்பா? ஓகே கைஸ், வெட்டுறோம். அப்படியே வெட்டுவோம் எல்லா மரத்தையும். ஓகே கைஸ், இப்போ இந்த மரத்தையும் வெட்டி வச்சிடலாம். இப்போல்லாம் உட்லாங்ஸ் மட்டுமே இன்வென்ட்ரி வேறு கம்மியாக தாங்க இருக்குது. ஓகே, மாட்டியாச்சு. ஏன்டா அவன் வாய்ஸ் இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொண்டை கட்டிக்கிச்சு கைஸ். அது வந்து எப்போ சீக்கிரம் ஏறா இருந்தா பார்த்துக்கிறேன். இந்த அயன் ஆக்ஸே இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. என்ன கைஸ் இப்படி இருக்குது? சரி பரவாயில்ல, வெட்டி வச்சுப்போம். ஓகே, இப்போ எல்லா மரத்தையும் அப்படியே வெட்டுவோம். கீழெலாம் மரத்தை ஒன்று போட்டு வச்சுருக்கான். ஏன்டா மரத்தை இப்படி வெட்டி வேஸ்ட் பண்ணுறீங்க? நம்மளே மரத்தை வெட்டி தான் செய்கிறோம். ரொம்ப பேசானா முதல்ல வீடு கட்டணுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மரம் வெட்டி வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடு கட்டணுங்க. இப்போ முதல்ல எனக்கு இந்த வச்சுதான் வீடு கட்டணும். நான் பார்த்து கட்டுறேன், நல்லா இருக்குமான்னு தெரியல. நான் ஸ்பீடு மோட் பார்த்து நான் ஆக்கிடுவேன். ஏன்னா நான் பார்த்து ரொம்ப நேரமாக உடச்சி அது பண்ணி அதெல்லாம் பண்ணி ஏதோ ஒரு வீடை கட்டிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நல்லா தாங்க இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே கட்டிட்டு இருப்பாங்க. அதான் ஃபாஸ்ட் மோடில் போட்டுருவேன். அதான் உடச்சி கட்டிட்டு இருக்குன்னா பாருங்க, ஏதோ பண்ணி கடைசியில் கட்டிடுவேன். கட்டியாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா ஃபீல்டு எடுத்து வச்சுருவோம். ஓகே கைஸ், வாங்க உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வீட்டோட என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்கும். இந்த இடத்துல பார்த்தா கிளாஸ் போட்டு வர மாட்டேன்னா சரி, இப்போ கிளாஸை போடுறாங்க. சரியாமல் கிளாஸை போட மாட்டேன். இந்த இடத்துல இதே வில்லேஜர் என்னடா பண்ணுறேன்? சரி, கிளாஸ் பேன் ஆகணும். இது கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இந்த வீட்டில் வைடா. ஓகே, கிளாஸ் பேன் ஆகு. ஓகே, அவ்வளோதான். 1 2 ஓகே போதும். 32 இருக்குது. சீக்கிரம்டா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உள்ளே எதுவும் வைக்கல. பொருள்லாம் வச்ச பிறாது பரவாயில்ல, இன்னும் எதுவுமே வைக்கல. அதாங்க கடுப்பு. பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் அந்தளவுக்குலாம் எதுவும் இருக்காது. அவ்வளோ கிளாஸை போட்டு சுற்றி காட்டுறேன். சீக்கிரம் போகல. பார்த்தா என்ட்ரன்ஸை ட்ராப் டோரை போட்டு உள்ள நாசம் பண்ணி வச்சுருவேன். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல.
பாருங்கள் சும்மா திறந்துட்டு இருக்கிறான். பாருங்க பூச்செடியை திறந்துருவான் பாருங்கள். ஓகே இப்போ மேலே போகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டலாம். பார்ப்போம். இதான் மேலே ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோர் கைசி தான். இந்த இடத்துல டோர் போட்டிருப்பேன். அப்படியே இந்த இடத்துல ஒரு ஹால் மாதிரி பெருசாக இருக்கும். மேலே போட்டிங்கன்னா மொட்டை மாடிலையும் ஒரு ரூம் இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூமா ஏதோ ஒரு ரூமு. அந்த இடத்துல தான் தங்குற மாதிரி. நல்லா இருக்கா கைஸ் வீடு? இதான் வீடு. ரொம்பலாம் பெருசுலாம் இல்லை, சின்ன வீடு தான். இல்லை தங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தான் கைஸ் இருக்கு. ஓகே இப்போ கீழே போவோம். ஓகே கீழே போகலாம் கைஸ். டேய் சீக்கிரம் போடா. ஏன்னா வீடு அந்தளவுக்குலாம் மாடர்ன் ஹவுஸ் மாதிரிலாம் இல்லை, எதுவும் நல்லா இருக்குது கைஸ். எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னு தெரில. பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் வேறு கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி அது பார்ப்போம். ஃபார்மிங் கட்டுறது தான் கைஸ் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நமக்கு நிறைய தேவைப்படும். இந்த வில்லேஜ் எடுத்துன்னு தான் போடணும். ஐயோ இது வேறு உடையுமா? ஓகே திரும்ப மாட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே திரும்ப மாட்டியாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா போவோம், திரும்பவும் இல்லை பார்த்துக்கலாம் கைஸ். ஏன்னா நல்லா இருக்குல்ல வீடு. இன்னொரு தடவை கூட பார்ப்போம். இந்த மாதிரி இருக்குது. ட்ராப் டோர்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பராக ட்ராப் டோர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா? பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாலாம் இருக்காது, டெக்கரேஷன்லாம் பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா ஸ்டோனு இந்த பொருள் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா நிறைய உட்டு எடுக்கணும், நிறைய எடுக்க வேண்டியதாக இருந்தது. பொருள் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாலே உங்களுக்கு அந்த தெரியல. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜர் தான் அடிச்சு பிடுங்கணும் கூட. வில்லேஜர் ஒரு ஃபார்ம் தான் இங்கே உழைக்கணும். டக்குனு இந்த வில்லேஜர் பிடிங்கிப்போம். பீட்ரூட் சீட் தான் வச்சுருக்கான் தக்காளி பையன். கேரட் சீட் இருந்தாவது யூஸாக இருக்கும். பீட்ரூட் சீட் தான் வச்சுருக்கான். பரவாயில்ல, இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இப்போ இந்த வில்லேஜஸில் இருக்க ஃபார்ம் வச்சா தான் நம்ம பண்ண முடியும். பார்ப்போம். கேரட் இங்கே வச்சுருக்காங்க, பிரச்சனை இல்லை. எங்கேயாவது கேரட் வச்சுருக்கான். அப்போ கூட பீட்ரூட் தான் அதிகமாக வச்சுருக்கான். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் எனக்கே தெரில, ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். ஓகே ஜஸ்ட்டை பார்த்து திரும்ப வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கேன். எதுக்கு தான் லூஸ் மாதிரி போய் வீட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தா சும்மா தான் கைஸ். பாருங்க டோர் பார்த்தீங்களா, கிளாஸ் டோர். அதை வேறு பார்த்தோம் காமிச்சிட்டு இருக்கேன். சரி கைஸ் வேலையை முதல்ல பார்ப்போம். நம்ம பார்த்து சும்மா வேலையை பார்க்காம ஏதோ பண்ணிட்டுருக்கோம். ஓகே ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு சைடு அவருக்கு போய்ட்டு அதில் ஸ்டிக்கு வேணும். ஃப்ரெண்ட்ஸையை ஸ்டிக்கை கொண்டு சொல்லிப்போம். ஓகே நமக்கு தேவையான அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸை செஞ்சு வச்சுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செய்வோம். ஐயோ எவனா ஃபோன் பண்ணுறது. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா போவோம். ஓகே மொட்டை மாடிக்கு எதுக்கு போகணுன்னா எனக்கே தெரியல. நான் பார்த்து லூஸ் மாதிரி போயிட்டே இருக்கேன் கைஸ். அங்கே எங்கேயும் நான் கட்டின வீடுனா நான் அப்படி போகிறேன்னு தெரியல. ஓகே கைஸ் அதான் கீழே போயிட்டு ஒரு ஃபார்ம் நல்லா கட்டணும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே இதெல்லாம் தேவைப்படும். இப்போ அந்த கேட் செஞ்சுப்போம். ஓகே கேட் இங்கே இருக்குது, கேட்டை செஞ்சாச்சு. இப்போ வேறு என்ன வேணும்? ஓகே வேறு எதுவும் வேணும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஹோ வேணும்ல. சரி ஹோ செஞ்சு வச்சுப்போம். ஓகே ஹோ செஞ்சாச்சு. இப்போ இந்த இடத்துல உடைக்கணும், இது வேறு உடைக்கணும். இடத்த உடச்சி தான் நம்ம ஃபார்மை கட்டணும். சரி ஓகே இந்த கதவை சாத்திட்டு வந்துடும். இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபார்ம் கட்டு எதோ இருக்கான்னு பார்க்கலாம். பேசாமல் இவன்ட்டு இருக்கிறத உடச்சி கட்டிடலாமா? அது நல்ல இதாக தான் நினைக்கிறேன். இதை வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இது
இதை உடைக்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஸ்பீட் மோடில் வச்சுருவேன். ஆனால் ரொம்ப டைம் ஆகும் கைஸ். உடைக்கிறதுக்கு என்னடா டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நான் ஏதோ பண்ணிட்டுருப்பாங்க கைஸ் உடைக்கிறதுக்கு. பார்த்தீங்களா ஏதோ பண்ணிட்டுருக்கேன். அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுவேன் பாருங்கள். கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுவேன். அப்படியே ஆஃப்லைன் போயிட்டு திரும்ப ஆன்லைன் வந்து அப்படியே கட்டிட்டுலாம் உடைச்சிருவேன் கைஸ். தூங்கியாச்சு. தக்கு உடைப்போம். அவ்வளோதாங்க உடைச்சாச்சு இப்போ எல்லாத்தையும். இப்போ இந்த இடத்துல தான் ஃபார்ம் கட்டணும்ல. எப்படி கட்டுறது? சின்னதாக கட்டிப்போம். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கலாம். ஓகேடா. ஓகேடா தம்பி. ஒரு இது செஞ்சுப்போம். ஃபர்னஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அயன் வேணும். எதுக்கு ப்ரோ அயன்னா? எதுக்குன்னா அதுக்கு சீக்கிரமாக செய்யலாம். அயன் வேக வை. ஓகே கோல் இல்லையா? கோலும் இந்த கைஸ் எதுவுமே இல்லை. சரி அயன் வேக வச்சிருக்கு. ஐயோ அயன் எங்கள் கைஸ்? ஓ என் கையில் தான் இருக்கு அயன்னு. அது தெரியாமல் நான் எங்கே எடுத்துருக்கேன் பாருங்களேன். ஓகே சீக்கிரமாக போங்க. டக்குன்னு வேக வை. ஓகே வேக வச்சாச்சு. இப்போ வேலையை பார்ப்போம். இப்போ என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இது செய்வோம். ஃபார்மிங்கு இந்த இடத்துல கட்டலாம்னு இருக்கேன். பார்ப்போம். இந்த இடத்துல கட்ட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே கேஸ் கட்டுவோம் சீக்கிரமாக. ஓகேடா சீக்கிரம் கட்டுறா. இந்த சைஸ் போதுமா என்ன? பத்தாது இந்த சைஸ் கன்ஃபார்மு. பார்த்தீங்கன்னா வாட்டர் பக்கெட் தான் செய்யணும். அதுக்கு அயனை வேக வச்சுருக்கீங்க. அதை பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கேட்டது முதல்ல அயன் வந்துச்சு. அதை பார்த்து வந்துடுவோம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு வச்சுடலாம். ஒழுங்காடா வையாண்டா வெறுப்பேற்றுறாங்க. வச்சாச்சு. இப்போ அயன் வந்துருக்கான்னு போய் பார்ப்போம். ஒரு 3 அயன் வந்துருந்தா கூட போதும் கைஸ். 5 அயன் வந்துச்சா போதும். ஓகே இப்போ இது செய்யணும். வாட்டர் பக்கெட். இன்னொரு அயன் கூட வேகட்டும். ஓகே இன்னொரு அயன் வந்துச்சு. இப்போ போய் வாட்டர் பக்கெட் செஞ்சுப்போம். ஏன்னா 2 வாட்டர் பக்கெட் செஞ்சுருக்கோம். அப்போ நம்ம அன்லிமிட்டட் வாட்டர் சோர்ஸ் செஞ்சிடலாம் கைஸ். ஓகே இப்போ போய் பக்கத்தில் தான் தண்ணி இருக்குது. சீக்கிரமாக போய் முந்துட்டு வந்துடலாம். ஓகே 2 வாட்டர் பக்கெட்டும் பிடிச்சாச்சு தண்ணி. இந்த இடத்துல வைப்போமா? இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போட்டுமா? இந்த இடத்துல வைக்கலாங்க. ஓகே இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல வைக்கலாம். ஓகே வை. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துல ஓட்டை போட்டுட்ருப்போம். ஒரு இடமே போதும் தான் 2 இடத்துல ஓட்டை போட்டுட்ருப்போம். அப்போ தான் இன்னும் நிறையா ஃபார்மிங் சீக்கிரமாக வந்துடும். ஓகே சின்ன ஃபார்மிங் தான். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃபார்மிங்காக கட்டிட்டுருந்தான். பார்ட் 4லேயே நான் மாற்றிடுவேன். எல்லாம் பத்தாது எப்படியோ பார்க்கலாம். பார்ட் 4ல் என்ன பண்ணுறேன்னு தெரில. பார்ட் 4ல் கன்ஃபார்ம் நெதருக்கு போடலான்னு நினைக்கிறேன். நெதருக்கு இன்னும் நம்ம போகவே இல்லை. இன்னும் நெதர் போர்ட்டில் ரெடி பண்ணிட்டோம். நான் போகல. சரி கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் ஃபார்ம் பண்ணியாச்சு. வேலை தான் போகல. இப்போ எங்கடா போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு தான் போகிறேன். எந்த மொட்டை மாடிக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வீடும் கட்டியிருந்தோம், ஃபார்மும் கட்டியிருந்தோம். அப்போ லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.